செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். காலியான அதிமுக, காலாவதியான எடப்பாடி அப்படின்னு நேத்துலேருந்து நிறைய நபர்கள் இது மாதிரியான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா செய்தி ஊடகங்களும் இந்த செய்திய பதிவு பண்றாங்க. ஏன் இந்த செய்திய பதிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவுல இருந்து சில நபர்கள் இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இது மாதிரியான விஷயங்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. அதிமுகல இருந்தாங்க, இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த அதிமுகல இருந்து தாவேக்காவுக்கு சேர்ந்த நபர்கள்லாம் உத்தம புத்திரன்களா அவனுங்கலாம்? யோக்கியவானுங்களா? நல்லவனுங்களா? அ மக்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு அம்மஞ்சல்லி அவங்களால புரோஜனம் இருந்திருக்கா? ஒருத்தன் குட்கா கேஸ்ல வழக்கு உள்ளவன். இன்னொருத்தன் ஊழல் பண்ணியிருக்கிறான். பூரா பேருமே திருட்டு பயலுக. பூரா பேரும் திருட்டு பயலுக. இன்னைக்கு இவனெல்லாம் கொண்டு போய் தாவேக்கால சேர்ந்துட்டான். அதனாலயே அதிமுக காலியாகுதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, இது தப்பா? தப்பு இல்லையா? எந்த ஒரு செய்தி ஊடகமாவது விஜய் வந்து ஊழல் சக்திகளை எதிர்க்கிறேன்னு சொன்னாரு. இந்த 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்ட வந்து சீரழிச்சிருக்கு. இவங்க எல்லாரும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் இவங்கள நம்பாதீங்கன்னு சொன்ன இந்த விஜய், இன்னைக்கு ஊழல் சக்திகள் அப்படின்னு குறிப்பிட்ட அந்த அதிமுகவுல இருந்து, இந்த தமிழ்நாட்ட நாசப்படுத்தின அந்த கட்சியில இருந்து, அதுவும் குறிப்பா குட்கா போன்ற போதைப் பொருள விக்கிறதுக்கு அனுமதி குடுத்து லஞ்சம் வாங்குன திருட்டு பயல கொண்டு வந்து உங்க கட்சியில சேர்க்கிறீங்களே, இதுதான் உங்களோட தூய சக்தியா விஜய் அப்படின்னு கேட்கறதுக்கு எவனுக்காவது வாய் வந்துதா? எவனா அந்த மாரி கேட்டிருக்கியா? இல்ல. இவன்லாம் யார் இவன்? இவன்லாம் என்ன காமராஜர் வம்சாவளியில வந்தவனா? அ இல்ல. விஜயபாஸ்கருக்கு 2 விஜயபாஸ்கர்ன்னு சொல்றேன். 2 பேருக்குமே அசையும் சொத்து, அசையா சொத்து அவங்களுக்கு தெரியாம கருப்பு பணம் எவ்வளவு வச்சிருக்காய்ங்க? ஊழல் வழக்கு இருக்கா? இல்லையா? லஞ்சம் வாங்கியிருக்கானா? இல்லையா? இன்னைக்கு நீங்க தான் தூய சக்தின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது, நீங்க போற வழியில இருக்கக்கூடிய திருட்டு பயலுகள உங்க வண்டியில ஏத்தி உட்கார வச்சுட்டு, வரண்டா ஐயாச்சாமி டூர்ன்னு நீங்க கிளம்பி போறீங்கன்னா, இது அயோக்கியத்தனமா இல்லையா? இந்த விஷயத்த செய்தி ஊடகங்கள் பதிவு பண்ணியிருக்கணுமா? வேணாமா? விஜய கேள்வி கேட்டிருக்கணுமா? வேணாமா? இல்ல. ஆனா அது கேள்வி கேட்டா, இந்த தவிட்டு பயலுக யாரு? இந்த தவிட்டு தற்குறி இருக்கானுங்களே, இவனுங்கல்லாம் கதறு கதறு, பதறு பதறு. பாத்தியா எங்க அண்ணன் மாஸ் பண்ணிட்டாரு. அப்படின்னு பைத்தியக்கார ஃப்ளவர் மாரி பேசிட்டு இருக்கிறானுங்க. ஏய், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கடா. ஊழல் சக்தி தானடா அதிமுக. இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து நீங்க ஆள உருவி உங்க கட்சியில சேர்க்கிறீங்க. அதிமுகவும் தாவேக்காவும் வேற வேற இல்லன்னு ஆதவ வளர்ந்து கட்ட எரும மாடு வந்து பேசுறாப்படி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவும் தாவேக்காவும் வெவ்வேறு இல்ல 2ம் ஒண்ணு தான் அப்படின்னா, அப்ப அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்ன விஜய், தாவேக்கா அப்படின்ற கட்சிய வச்சு ஊழல் பண்றதுக்காக வந்திருக்காரா? இது என்ன மாதிரியான அரசியல்ரா இது? உங்க அமைச்சர் ஒருத்தன் அவன் அமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டேடியத்துல உட்காந்து ஏதோ பவுடர் உட்காந்து கசக்குறான். அத பார்க்க போதைப் பொருள் மாரி தெரியுது. எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இத மடைமாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக திமுக இன்னைக்கு வந்து எங்க எம்.எல்.ஏக்கள விலைக்கு வாங்குறாங்க. திமுக, அதிமுக 2 பேரும் சேர்ந்து இந்த சதிய செய்றாங்கன்னு சொல்லி ஒரு செய்திய கிளப்பி விட்டு, இன்னைக்கு அதவே ஒரு பேசுபொருள் பொருளா மாத்தி நீங்க மறைச்சுட்டீங்க. எவனாவது இத கேள்வி கேட்டியாடா? அ இல்ல, நான் இன்னொன்னும் கேட்கிறேன். இப்ப எங்க ஊரு பேராவூரணிலருந்து நம்ம ரெட்டவ, பக்கத்துல முதுகாடு இந்த மாரி இடங்கள்ல இருந்து ரொம்ப அறியப்பட்ட ஒரு நபர். திருஞான சம்பந்தம்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. வயசாயிடுச்சு. வயசாயிடுச்சு. இப்ப அவர் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு. அதிமுகல இருந்த நபரு வயசாயிடுச்சு. இப்ப தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு. என்ன நாட்டு மக்களுக்கு அப்படியே நல்லத அறுத்து தள்றதுக்கு போயிருக்காரா அவரு? எதுக்கு போயிருக்காரு? வயசான காலத்திலயும் பதவி வெறி புடித்து போயி, அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல விஜயபாஸ்கர் நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி குடுத்துறேங்க. நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லி வாக்கு குடுத்ததுனால, அவரு கிளம்பி போயிருக்காரு. இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல திருஞான சம்பத்துக்கு எடப்பாடி அவர்கள் வந்து பதவி போட்டு குடுக்கல. அதாவது வேட்பாளரா அவர வந்து போஸ்டிங்கா அறிவிக்கல. உடனே உள்ளடி வேலைய பார்த்து அதிமுக பேராவூரணி தொகுதியில தோத்து போறதுக்கு முழு வேலையும் பார்த்த நபர் இந்த அயோக்கியர் திருஞான சம்பந்தம். இந்த அயோக்கியர் தான். பாத்தீங்களா? அயோக்கிய பயல கூட அயோக்கியர் அப்படின்னு நம்ம மரியாதையா கூப்பிட வேண்டியதா போச்சு. ஏன்னா, அவரோட வயசுக்கு நம்ம மரியாதை குடுக்கணும். வேற வழி இல்ல. நம்ம ஊர்க்காரரா வேற போயிட்டாரு. அதுக்குன்னு நம்ம ஊர்க்காரரு அப்படிங்கிறதுக்காக, ஐய்யயோ! அவர் ரொம்ப நல்லவரு, அவர் வல்லவரு, பேராவூரணி மக்களுக்காக அவர் வந்து உழைச்சிருக்காரு, அறுத்து தள்ளியிருக்காரு, அப்படிலாம் பேச முடியாது. முட்டுக் குடுக்க முடியாது. தாவேக்கால போய் சேர்ந்திருக்கீங்க. என்ன ரீசன்? ஏன்னா தாவேக்காவோட கொள்கை புடித்து போயி, நீங்க அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கீங்களோ?
அப்படி உங்களுக்கு அந்த கொள்கை புடிச்சு போச்சுன்னா, அது என்ன கொள்கைன்னு சொல்ல வேண்டியதானே சார்? நான் திருஞான சம்பந்தத்த பார்த்தும் கேட்கிறேன். விஜயபாஸ்கர பார்த்து 2 விஜயபாஸ்கர் ஊழல்வாதிகள பார்த்தும் கேட்கிறேன். விஜய் இந்த 40 நாள்ல சாதனை பண்ணிட்டாராம். என்ன சாதனை? அத கொஞ்சம் சொல்லுங்கய்யா எவனாவது. என்ன சாதனை பண்ணிட்டாருன்னு எவனாவது சொல்லு. 40 நாள்ல விஜய் பண்ண சாதனை என்ன தெரியுமா? அதிமுகவ அடியோடு வேர் அறுக்கணும், கருவ அறுக்கணும்னு திட்டமிட்டு வேலை பார்த்தத தவிர, விஜய் செய்த சாதனை என்ன? சொல்லுங்க. 2வது நான் இன்னொன்னு கேட்கிறேன். திருஞான சம்பந்தம்லாம் பேராவூரணியில எக்ஸ் எம்எல்ஏ சரியா? அவர் எம்எல்ஏ ஆக்குனது இந்த அதிமுக. இப்ப அவரு எக்ஸ் எம்எல்ஏ. விஜயபாஸ்கர் இப்ப எக்ஸ் எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏ ஆக்குனதும் அதிமுக. அந்த விஜயபாஸ்கரும் அப்படிதான் எக்ஸ் எம்எல்ஏ. எக்ஸ் மினிஸ்டர் இவங்கெல்லாம். சரியா? நீ எப்பேற்பட்ட பொறுப்புல இருந்திருக்க? நீ என்ன மாதிரியான மரியாதையில, என்ன மாதிரியான ஒரு இடத்துல நீ அதிமுகவுல இருந்த? இன்னைக்கு தாவேக்காவுல போய் சேர்ற, அந்த கட்சி தலைவரு, சரி மிக முக்கியமான நபர்கள் வந்து நம்ம கட்சியில சேர்றாங்க. சரி நம்ம போய் நின்னு, அவங்க நம்ம கட்சியில சேர்த்துப்போம். நம்ம போவோம். அது மரியாதை நிமித்தமா இருக்கும்னு சொல்லி வந்து நின்னாரா? ம். உங்கள எள்ளளவு கூட மதிக்கலப்பா. நான் திருஞான சம்பந்தத்த பார்த்துலாம் கேட்கிறேன். உங்க வயசுக்கு, விஜய் வயசுக்கும், உங்களுடைய அரசியல் பயணத்துல, விஜயோடைய அரசியல் பயணத்த ஒப்பிட முடியுமா? ம். இன்னைக்கு நீங்க போய் நின்னுகிட்டு, விஜய் அண்ணா, விஜய் அண்ணா சூப்பர், விஜய் அண்ணா மாஸ், விஜய் அண்ணா பிளாஸ்ட், விஜய் அண்ணா சூப்பரா நடிப்பாரு, சூப்பரா பாடுவாரு, சூப்பரா ஓடுவாரு, சூப்பரா நடிப்பாரு. இத தாண்டி நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்த அந்த கட்சியில உட்கார்ந்து பேசிற முடியுமா உங்களால? உங்க வயசுக்கும், இன்னைக்கு நீங்க செஞ்ச செயலுக்கும் ஏதாவது சரியா இருக்கா? நான் வயசுக்கு மரியாதை குடுக்குறவன் இல்ல. செய்யற செயல்பாட்டுக்கு தான் மரியாதை குடுக்குறவன். இருந்தும் உங்க வயச மதிச்சு, அயோக்கியர் அப்படின்னு மரியாதையா நான் ஏன் உங்கள பதிவு பண்றேன்னா, திருடர் அப்படின்னு நான் ஏன் உங்கள பதிவு பண்றேன்னா, நம்ம ஊர்க்காரா போயிட்டீங்களே. அதனால. அந்த ஒரு காரணத்துக்காக. நீங்கலாம் ஒண்ணும் உத்தம புத்திரர்லாம் இல்லப்பா. திருஞான சம்பந்தம், அப்புறம் இன்னும் பல நபர்கள். நீங்கலாம் வந்து உத்தம புத்திரர்லாம் இல்ல. நீங்களும் அதே விஜய் சொன்ன ஊழல் சக்தியில ஊறிப்போன நபர்கள் தான். இன்னைக்கு தாவேக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் மட்டும் நீங்கலாம் அப்படியே வெளுத்து போய் நல்லா வெள்ளையும் ஜொல்லையுமா வந்து நின்னா மட்டும் மக்கள் உங்கள நம்பிடுவாங்களா? ம். நான் சவால் விட்டு சொல்றேன். அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல திருஞான சம்பந்தம்லாம் நீங்க தாவேக்காவுல வேட்பாளர் போஸ்டிங் வாங்கிடுங்க பாப்போம். வேட்பாளரா நீங்கலாம் வந்துருங்க பாப்போம். வர மாட்டீங்க. வர விட மாட்டேன். இன்னும் 5 வருஷம் இருக்கு. திருஞான சம்பந்தம் எம்எல்ஏவா இருக்கும்போது என்ன மாதிரியான வேலையில ஈடுபட்டாரு? எங்க கைய வச்சாரு? எங்க கமிஷன் வாங்குனாரு? எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தீங்களே அதிமுக, அந்த கட்சியில இருந்தே நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட போறீங்க. தாவேக்காவுல அடுத்த சட்டமன்ற தேர்தல்லயோ, இல்ல வேற ஏதாவது தேர்தல்லயோ உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் குடுக்குறாங்க. நீங்க வேட்பாளரா போக போறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அத பேராவூரணிக்குள்ளேயே போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன் நான். போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன். வயசுக்கு உங்க வயசுக்கும் நீங்க செய்யற செயலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பதவி வெறி. வேற எதுவும் இல்ல. பதவி வெறி. இந்த முறை பேராவூரணியில இளங்கோன்னு சொல்லி ஒரு நபருக்கு சீட்டு குடுத்தாங்க. அதெல்லாம் உங்க சொந்தக்காரங்க தான். ஆனா, அவரே ஜெயிக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு உள்ளடி வேலை பார்த்து அதிமுக நீங்க அவர தோற்கடிக்கிறன்ற பேர்ல அதிமுகவ தோற்கடிச்சிருக்கீங்க பேராவூரணியில. இன்னைக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோக்குமார் அவர்கள், அவருமே வந்து தாவேக்காவுல நம்ம புள்ளைய கொண்டு போய் சேர்த்துருவோம். அடுத்த தேர்தல்ல தாவேக்காவுல நம்ம புள்ளைக்கு சீட்டு வாங்கி குடுத்து நிக்க வச்சுருவோன்ற ஒரு மைண்ட் செட்ல அவரும் ஓடிட்டு இருக்காரு. ஜெயிக்கிற இடத்துல போய் நிக்கிறது அரசியல் இல்லையா? அது வந்து ஃப்ராடுத்தனம். நீலாம் ஃப்ராடு பண்ற. புரியுதா? ஜெயிக்கிற இடத்துக்கு போறது இங்க மேட்டர் இல்ல. அது சாணக்கியத்தனம் இல்ல. அது சாக்கடைத்தனம். நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ ஜெயிச்சு காமிக்கணும். அந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு எங்க இருக்க போகுது? நீங்கலாம் உழைச்சு மேல வந்திருந்தா தானே. சொகுசா வந்த நபர்கள் தானே. உங்களுக்குலாம் என்ன தெரியும்? அந்த பேராவூரணியில அந்த மக்களுடைய வலி வேதனை என்னன்னு தெரியுமா? திருஞான சம்பந்தத்துக்குலாம் அந்த பேராவூரணியில அந்த மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்த உயர்த்தணும். எல்லாருக்கும் சமமா வரணும். இந்த பேராவூரணியில எவனுமே குளத்துல மண் அடிக்கலையா? குளத்துல மண்ண திருடலையா? ஆத்து மணல திருடலையா? நான் காட்டவா? எத்தனை பேர் என்னென்ன கேவலமான வேலை பார்க்குறான் நான் காட்டவா? என்னது இது? இன்னைக்கு இந்த
ஊழல் சக்திகள் தாவேக்காவுல இணைஞ்சு தூய சக்தியா மாறி இன்னைக்கு பேராவூரணி தொகுதியை அப்படியே நிமித்தி நிக்க வைக்க போறாங்க. அசிங்கமா இருக்கு. எனக்கு இன்னும் வருது. நல்லா எனக்கு விஜய் மாதிரி எனக்கு நல்லா வருது வாயில. கேட்டுருவேன். பிரச்சனை இல்ல. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து, இத்தனை நாள் உங்களுடைய நீங்க பயணித்தீங்கல்ல அந்த அரசியல், அதுக்கு மரியாதை கொடுத்து, நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். விஜயபாஸ்கர்லாம் ஒரு ஆளு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. குறிப்பா பேராவூரணி மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நல்லது பண்ணணும்னா, நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரணும்னா, நம்மள்ல ஒருத்தன் தான் இங்க வரணும். நமக்கானவன் தான் வரணும். எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவன்லாம் வரக்கூடாது. அப்படி வந்து தான் இன்னைக்கு அந்த பேராவூரணி தொகுதியை நாசப்படுத்தி வச்சிருக்கிறானுங்க. நான் காட்டவா பேராவூரணி தொகுதியில இருக்கக்கூடிய எந்தெந்த கிராமத்துல லைட் வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, நான் காட்டவா? என் வீட்டுக்கே ரோடு வசதி இல்லடா. 50 வருஷமா நான் குடி போய் 50 வருஷம் ஆகுதுடா. அந்த தெருவுல இப்ப வரைக்கும் ரோடு வசதி இல்லடா. ரோடு போட்டு கொடுக்க கூட துப்பு இல்லாத நபர்கள். இத்தனைக்கும் அப்ப எம்எல்ஏ வேற திருஞான சம்பந்தம் இருந்திருக்காரு. ஒரு ரோடு போட்டு கொடுக்க கூட துப்பு இல்லாத நபர்கள் தான் இந்த நபர்கள். இன்னைக்கு இந்த ஊழல் சக்திகள்லாம் தாவேக்கால சேர்ந்ததுனால இவங்க தூய சக்தி ஆயிடுவாங்க. இவங்க வந்து பேராவூரணியை வந்து தூக்கி நிப்பாட்ட போறாங்கலாம் கிடையாது. மக்கள் புரிஞ்சுக்க. பேராவூரணி மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, நம்மளுடைய வாழ்வாதாரம் முன்னேறணும்னா நம்ம தான் உழைக்கணும். பேராவூரணியில நடு சென்டர்ல பெரியார் சிலை வச்சிருக்கோம்ல, ஏன் வச்சிருக்கிறோம்? அந்த மனுஷன்லாம் மக்களுக்காக எந்த ஒரு அரசியல் ஆதாயமும் இல்லாம தேடாம தேர்தல் அரசியல் வேணான்னு சொல்லி மக்களுக்காக கேள்வி கேட்டு குரல் கொடுத்த ஒரு நபர். அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு அண்ணா வந்து திமுக உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அண்ணாவுடைய கொள்கையில அண்ணா திமுக உருவாக்குறாரு. அப்பேற்பட்ட கட்சியில இருந்து வந்து இருக்கக்கூடிய எல்லா மொள்ளமாரித்தனத்தையும் பண்ணி இன்னைக்கு தாவேக்கா தான் தூய சக்தி, நாங்க அங்க போய் எங்களோட அசிங்கத்தை வந்து கழுவிக்கிறோம்னு அங்க போயிருக்கீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல? மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ தமிழ் தேசியமோ இந்திய தேசியமோ ஏதோ ஒரு சித்தாந்தம் ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ வந்து எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.